பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட இந்த கல்வி தெய்வ மகிழ்ச்சி சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த நாட்களிலே நம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்க நிலை காணப்படுவதனாலே காணொலி மூலமாக நாம் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களில் எல்லா முக்கியமான சூழ்நிலைகளை நாம் பலப்படுவதற்கு சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக மாறுவதாக. அதனாலே இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரம் இந்த ஆராதனை நடந்து நடக்கும். அதனாலே சபை நாட்கள் யாவரும் இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஒருவரும் இந்த ஆராதனை கூடாதபடிக்கு உடைய சொற்பொழி மூலமாக இல்லை லேப்டாப் மூலமாக இல்லை டிவியில் கனெக்ஷன் கொடுத்தோம் நீங்கள் இந்த ஆராதனை கொண்டு வருவது மிகவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத காலம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தை கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பிள்ளைகள் பிரயோஜனப்பட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளில் கூட 4ஆம் நாளைக்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்மளாக போயிட்டு நாளில் தாழ்த்தி கண்களை மூடி எல்லாரும் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் 4ஆம் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவதாக. கிருபையான ஒரே நாளுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத தேவனே, மகிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிழ்ப்படுத்துகிறோம். உயர்ந்தவரே, உன்னதனே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, மண்டியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறையா. தடைகளை உடைக்கிற தயாபரரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறையா. அன்பு நிறைந்த தெய்வமே, மை துதிக்கிறையா, சோதரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் காரணமாக இருக்கிறவரே, மை துதிக்கிறோம். அடவே சோதரிக்கிறையா. இக்கட்டு நாளை துணையாளர்களை பாதுகாக்கிறவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உண்மை மகிழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோதரையா, சோதரா. இரக்கமுள்ளவரே, மண்டியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். Praise the Lord, thank you Jesus, hallelujah, hallelujah. கிருபை நிறைந்தவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா பிதாவே, அருளாளரே, ஆவியானவர் தெய்வமே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவரையா, இரக்கமுள்ளவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். Hallelujah. Praise God, thank you Jesus, hallelujah. மறவாமல் நினைந்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைந்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடந்த ஒவ்வொரு மக்களுடைய இடைப்படுவானவர் நீங்கள் பேசுகிறானவர் வார்த்தையோடு தேர்வுகிறானவர் நிறைய பெரிய காட்சிக்கு ஆசிரியரை பொருள் கொடுத்து ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சூழல் நடப்பிதாவே. அல்லேலூயா. நாம் சில பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise God. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் தந்திடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் தந்திடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவேன், செங்கடலும் திறந்தே வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவேன், செங்கடலும் திறந்தே வழிவிடுவேன். தடைகளெல்லாம் தகர்ந்து போடுவேன், இடங்களெல்லாம் என்றே மறந்திடுவேன். தடைகளெல்லாம் தகர்ந்து
இந்த நாட்களில் சொந்தம் பந்தம் நமக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னைக்கு உள்ள இந்த கொரோனாவிலான உள்ளவனாலே நமக்கு பல சூழ்நிலை இருக்கும்போது சொந்தமெல்லாம் விலகி இருக்கிற காலமாக இருக்கிறது. ஆனாலும் எப்போ நமக்கு சொந்தமாக இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற இந்த தெய்வனான பாலை நாம் மையப்படுத்துவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெறலானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெறலானேன், நான் பெறலானேன், நான் பெறலானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திளைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திளைத்துப் போனேன், நான் திளைத்துப் போனேன், நான் திளைத்துப் போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை
இந்த உலகத்தில் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, சொத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நாமே இப்படிதான் காணப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை இயேசுதான் நமக்கு எல்லாமே. எப்போது நம்ம கூட இருக்கிறவர், நம்மை விட்டு வளராதவர், நமக்கு கைவிடாத தேவன். அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர்தான் நமக்கு சொந்தம், அவர்தான் நமக்கு பந்தம், அதான் நமக்கு எல்லாம் சொத்து. அதனால தேவனாய் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம நினைத்து நாம அவரை துதித்து அவரை ஆராய்ந்து அவர் நாமத்தை மகிழ்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மோட இருந்து எல்லா தீங்குகளும் நம்ம விலகி பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய முன்னாள் குடித்து தலையில தாழ்ந்து கண்களை முடி தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் நம்ம கர்த்தரை ஆராய்ந்து அவரை நாமத்தை மகிழ்படுத்தலாம். ஹல்லேலூயா, கிருபையானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எபினேசராக இருக்கிறார், நம்ம உதவி செய்த தேவனாக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நெருக்கத்தின் நேரத்திலும் அவர் எபினேசர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எபினேசரை நம்ம பாடி ஆராய்ந்து நாமத்தை மகிழ்படுத்தும். தேவனானவரே, ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுவோம், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ அது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும்
உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நமக்கு செய்தி மூலமாக அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதையும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க மறந்து போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. விடைகள் இருந்தாலும் அதிகமாக கூட்டு கூடி கொண்டு நாளைக்கு நீங்க தனியாக இருப்பது ரொம்ப நல்லது. இடைவெளியை விட்டு வாழ்வது ரொம்ப நல்லது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம கடந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலம் வரும் என்று அறிவீர்கள். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகும் பஞ்சமல்ல. கர்த்தருடைய வேதத்தை கேட்கக்கூடாத காலம் வரும் என்று சொன்னார். இன்றைக்கு அநேக தேவனுடைய மக்களுக்கு வேதம் கேட்க முடியாதவர்களுக்கு பல சூழ்நிலைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்காங்க. கிடைக்கிற நேரத்தை தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பிரயோஜனம் எடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம ஒரு வேத பகுதியாக நான் கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தை வசனத்தை தம்பி வாசிக்க நாம தொடர்ந்து வேத பகுதியில் அனுபவம் நம்மை ஆஸ்வதிப்பார். என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைக்காக காக்க என் கட்டளையை காக்க கடவுது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது அதிகமாக தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட அநேக பிள்ளைகள் படிக்கிறது உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் நீதிமொழிகள் 31 நாளுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை அதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் படிக்கிறதும் உண்டு. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காத்து தருவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய போதனை, அப்படி போதகம், அப்படி வார்த்தையை நாம் மறைக்கக்கூடாது. எப்போதும் இந்த வார்த்தை நம்ம இணைக்கிறதுனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை நம்ம தேர்ந்தோம், நம்ம பலப்படுத்தும், நம்மை ஆறுதல் உண்டு பண்ணும், நம்மை பாதுகாக்கும். இந்த வார்த்தையை நம் மறந்து போகவே கூடாது. அந்த கட்டளையும் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை மறவாமல் இந்த கட்டளையை நாம் காத்துக் கொள்ளும் போது இந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து போதனை, கர்த்தருடைய போதனை, அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். அந்த போதனையை நாம காத்துக் கொள்வதனாலே அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இப்படி காத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வேதத்தில் சில பகுதியை நாம பார்க்க போகிறோம். 3வது வசனத்தில் நாம பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகள் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். அதனால் அப்புறம் வாசிக்கலாம். கவனிக்க, இந்த போதனை யாரா இருக்குன்னா ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில எப்படி வெளிப்பட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி இந்த 3வது வசனத்தை பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபையும் சத்தியம் சொன்னாக்கா இன்னைக்கு நாம நிற்பதும் நிர்மலமாக இருப்பது கிருபை, கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவரோடு பார்த்தோம்னா கிருபை.
இந்த சத்தியவனை வழிநடத்துவதாக இருக்கிறது. இப்போ இந்த கிருபையும் சத்தியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டு ஒரு நாளும் விலைக்கு போகக்கூடாது, விலைக்கு போகிறது நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள சொல்லப்படுது, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அப்படின்னு சொல்லப்படுது. கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். அன்னைக்கு அநேக கோல்டு கழுத்தில் பூண்டு கொண்டிருப்பாங்க. ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் தாலி என்பதான வேலையை போட்டு பூண்டு கொண்டிருக்காங்க. அது கணவன் இருந்து வரைக்கும் அந்த கழுத்தில் இருந்தோம். பல விஷயங்களுக்கு பூண்டு கொள்கிற அந்த சம்பவம் உண்டு. அப்ப கர்த்தருடைய கிருபையும் சத்தியத்தை நம்ம விட்டு விளக்காமல் அதை நம்ம கழுத்துல பூண்டி கொள்ள வேண்டுமா? என்ன பூண்டி கொள்ள வேண்டும். இருதயமாக பழகிறேன் அந்த கிருபையும் சத்தியத்தை நம்ம எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். இந்த வார்த்தையை அனைவரும் கேட்கிறதை இருதயமாக பழைகளை எழுதி கொள்ளாதபடிக்கு கேட்டு விட்டு போகிற மக்களாக அனைவரும் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய போதமாகிய இந்த தேவனை கிருபையும் சத்தியத்தையும் நம்மை விட்டு விளக்காமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கழுத்தில் பூண்டு கொள்ள வேண்டும். இருதயமாகி பழைகளை எழுதி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாங்கள் இருதயமாக பழைகளை எழுதி கொள்ளும் போது, கழுத்தில் பூண்டு கொள்ளும் போது, நம்மை விட்டு விளக்காமல் பாதுகாத்துக் கொள்ளும் போது இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது சொல்லி மேற்கொண்டு ஒரு சில சமுதாயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கிருபை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது அதை பார்த்துவிட்டு பிறகு நம்ம சத்தியம் வசனம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே பிறகுதான் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வசனம் அப்படி என்ன பண்ணுதா, இந்த அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு விளக்காமல் அவருடைய கழுத்தை பூண்டிக் கொள்ளும் போது, இதயமாகி பழைய எழுதி கொள்ளும் போது அவர் என்ன பண்ணலாம், நமக்கு நீடித்த நாட்களை பெருக பண்ணலாம். நீண்ட நாள் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும். நான் கிருபை நமக்கு பெரிய பாதுகாப்பு உண்டாகிறது. புலப்பரை சொல்கிறார், நாம் நிற்பதும் நிர்மலமாகாது கர்த்தருடைய கிருபை. ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலைபெற்றாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்குமே என்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. அனைவருடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு பிறப்பதோட மரியாதை கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த கிருபை என்பது ஒன்று இல்லாமல் ஒன்று கொடுத்து உயர்த்துகிறது, பாதுகாக்கிறது, நடத்துகிறது. இதான் கிருபை. இந்த கிருபையோட நம்மளால் வாழ முடியாது. அந்த கிருபை நம்ம விட்டு விளக்காமல் கழுத்தில் பூண்டு கொண்டு இருதயமாகி பழத்தை எழுதி கொள்ளும் போது நம் வாழ்க்கை நீடித்த நாட்களை பெருக போன பிரியமானவர்களே. சங்கீதம் 23:6 நம்ம பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதான் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு இந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. இன்னைக்கு இந்த கிருபையால நீடித்த நாட்கள் வாழ முடியல மக்களால. நாம் நீடித்த நாட்கள் வாழணும்னு சொன்னா இந்த கிருபை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு நம்ம விளைக்கிறதுக்கூடாது. இருதயமாக பழைகளை எழுதி கொள்ள வேண்டும். எழுதி கொள்ளும் போது நம்ம நீடித்த நாட்களை பெருக போன பிரியமானவர்களே. அதை சங்கீதம் 91:16 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவரை திருப்தியாக்கி
நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி என்று சொல்லப்படுகிறது. எது கர்த்தருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை நமக்கு விளக்காமல் நம்முடைய கருத்துக்களை கொண்டு அந்த இதயமாக பழைய எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம். அந்த கிருபை திருப்தியாகும். நீண்ட காலம் திருப்தியாக சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த கிருபை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிருபை நாம் ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாது. அந்த கிருபை நமக்கு விலைக்கு போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதில் கருத்தரை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இருப்போம் என்று சொன்னால் இந்த கிருபை நம்மை நீடித்து நாட்கள் திருப்தியாகும். வீட்டிலே நீடித்து நாட்களாக நாம் நிலைத்திருப்போம், வாழ்ந்திருப்போம். பிரியமானவர்களே, அடுத்தது நாம பார்க்கும்போது அதே 2வது வசனத்துல தீர்க்க ஆயுசையும் பெருகப்படுவார். தீர்க்க ஆயுசு தான் சில திருமணம் ஆகிய போகிற பிள்ளைகளை பார்த்து பெரியவர்கள் தாய் தகவல்மார்கள் வாழ்த்துவார்கள். தீர்க்க ஆயுசையா இருப்பான், தீர்க்க ஆசையா இருப்பான் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை வாழ்த்துவார்கள். தீர்க்க ஆயுசு உண்டாக வேண்டும். சங்கீதம் 128:5-6 வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார் என்று சொல்லுகிறார். அப்போ நாம கர்த்தருடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமல் கருத்திலே போட்டு இளைய பழைய எழுதி கொள்ளும் போது அவை ஆயுசுதானை நம்ம பெருகப்படுகிறார். தீர்க்க ஆயுசோடு கூட நாம் பூமியில வாழ்ந்து சொன்னா கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீடித்து தான் வாழ்ந்துருக்கோம். யோபு 42:16-17 வசனங்களை நம்ம பார்க்கும்போது யோபுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசு கொடுத்திருந்தார். 4 தலைமுறையை பார்க்கத்தக்கதாக தீர்க்க ஆயுசை கொடுத்திருந்தார். இப்போல வேறுள்ள பசுமான யாராவது கிருபையை காத்து விடார்களோ அவர்களுக்கு தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க ஆயுசோடு நம்ம வாழ வேண்டும். யாரோ எனக்கு தீர்க்க ஆயுசு வேணா, எனக்கு சீக்கிரம் நான் செத்து போறேன், என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உயிர்னா எல்லாத்துக்கும் பயம். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, உயிரை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. உயிரை விட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த உயிர் தீர்க்க ஆயுசை வாழ்க்கணும்னு சொன்னாங்க கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்க வேண்டும். தீர்மானங்களே அப்படி இருந்துன்னு சொன்னா நம்ம தீர்க்க ஆயுசோடு கூட வாழ்ந்து இருக்கோம். என்ன கொள்கை வரட்டும், என்ன கொரோனா வரட்டும், என்ன தீர்வு வரட்டும், எது வந்தாலும் நமக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கும்போது சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். 3ஆம் ஒரு மனுஷன் இருந்தால் நம்ம பெரியாரு. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும், தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். இதுவும் இருப்பதற்கு சமாதான வாழ்க்கை இருக்கணும். சமாதானத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் எங்குமே சமாதானம் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. எங்க பார்த்தாலும் சமாதான குலைச்சல், வேதனைகள், புலவர்கள், சமாதான போன நிலைமைகள். ஆனாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை சமாதானத்தை பெருக பண்ணுவார். இந்த சமாதான தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த கிருபையுள்ள தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் பேரே சமாதான பிரபு. ஏசாயா 9:6 கடைசி பகுதியை வாசிக்கும் போது அவர் சமாதான பிரபு எனப்படுவார் சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:20 சொல்லப்படுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானம் உள்ள என்னுடைய சமாதானம் வைத்து நிற்பார்களே என்று சொன்னார். அவருடைய
சமாதானம். அவர்தான் சமாதான பிரபு, சமாதான சொந்தக்காரர். அந்த சமாதானத்தை அவர் நமக்கு வைத்துவிட்டு போறேன்னு சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கை சமாதானம் பெருக பண்ணுவார். சமாதானம் இல்லாதபடிக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை வாழ்க்கை அரசியலும் ஆட்சி செய்யும் மத்தியிலும் உலகத்தில் எல்லாத்தையும் சமாதானம் நடந்து போல நாமே காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த கொடுமையான காலத்தில் தேவனுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை சமாதானம் பெருகப்படும் என்று சொல்லுகிறார். உண்மையாக இதை பெறணும்னா நாம கிருபையை நம்ம விட்டு விளைக்கப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையை கருத்துல கூட்டிக் கொள்ள வேண்டும். இருதயமாக பலனை எழுதி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை வீடுக்கு நாங்கள் ஆண்டவர் பெருக பண்ணுவான், தீர்க்காய்ச்சி பண்ணுவான், சமாதான பெருக பண்ணுவான். அடுத்தது 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நீதிபதிகள் 3:4 அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நம்புவர்களா தயையோ நற்புத்தியும் பெறுவீர்கள். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையோ நற்புத்தியும் பெறுவீர்கள். தயை கிடைக்கும், எங்க போனாலும் தயம் உண்டாகும், நற்புத்தி உண்டாகும், நல்ல புகழ்ச்சி உண்டாகும், நல்ல பேர் உண்டாகும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் அந்த கிருபையை நம்ம விலைக்கு போறோம்னு சொன்னாங்க இந்த நன்மையெல்லாம் நம்ம பெற முடியாது. இதை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம விட்டு விலைக்கு போறாமல் நம்ம கைகளை கொண்டு இருதயமாக பழகி நம்ம இந்த கிருபையை காத்துக் கொள்ளுவோம். இந்த கிருபையாக இருக்கிற 4 நன்மையை நம்ம பார்த்துருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நம்ம பெற்றுக்கொள்வோம், காத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, அடுத்தது சத்தியம். சத்தியமாகிய வசனம், வார்த்தை, இது நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதையும் நம்ம விலைக்கு போடக்கூடாது, நம்ம விட்டு விலைக்கு போடக்கூடாது. சத்தியம் எப்போது நமக்குள்ளாக இருக்க வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும். சத்தியமாக இயேசு கிறிஸ்து அவரை நம்மோடு கூட வச்சுக்கணும். அதை நமக்கு அவரை இந்த சத்தியத்தை நம்ம கருத்தில் கொண்டு கொள்ள வேண்டும். இருதயமாக பலைகளை எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதி கொள்ளும் போது இந்த சத்திய வசனம் இந்த வாழ்க்கையை என்ன செய்வது சொல்லி நாம் பார்ப்போம் சொன்னா 23ஆம் வசனம், நீதிமொழி 23:23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பார், உன் கால் இடராது. இந்த சத்திய வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய கைகளை கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் சொன்னால், அதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் சொன்னால், நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பார், உன் கால் இடராது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால் இடராது என்று சொன்னா பயமில்லாமல் நடக்கும் சொன்ன சத்திய வசனம் என்ன பண்ணுகிறது நமக்கு என்று சொல்லி பார்க்கணும் சொன்னா, சரி 119 105 நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய இந்த வசனம் சத்தியம், சத்தியமாகிய வசனம் நமக்குள்ளா இருக்க வேண்டும் சொன்னால் நம் கால் இடராது, நம்ம பயமின்றி வழியில் நடந்து போவோம், வெளிச்சத்தின் பாதை நடப்போம். அதான் வசனம். என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சத்தை நடக்கும், இடறி விட மாட்டோம், எங்கு இடறி போக மாட்டோம், பாதுகாப்பாக நடந்து போக முடியுமானது. எங்க அநேகத்திலிருந்து வெளிச்சம் இல்லாதனாலே பயந்து காணப்படுகிறாங்க. சில சூழ்நிலை இடறி விழுந்துறாங்க, பாவங்கள் இடறி விழுந்துறாங்க, இடறி போயிடுறாங்க. இந்த நிலையெல்லாம் வராமல் இருக்குன்னா இந்த சத்தியத்தை நாம் இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். இருதயமாக பழைய எழுதி கொள்ள வேண்டும், கருத்தில் கொண்டு கொள்ள வேண்டும், அதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். தெரியவானவர்களே, அப்போது பயமின்றி வழியில் நடக்கும், நம்ம கால் விடலாது. பயமின்றி நடப்பதற்கு, கால் விடாமல் இருப்பதற்கு வசனம் வாழ்க்கையை
இந்த பாதைக்கு இந்த கால்களுக்கு வெளிச்சம், பாதைக்கு தீபமாக இருக்கிறது. இடையில மாற்றம். அடுத்தது வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம பார்க்கணும்னா சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி, சத்தியமாகிய வசனத்தை அனுப்பி அவர் அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கவனிங்க, இந்த வசனம் அவர் அனுப்பி குணமாக்குகிறார். இந்த வசனம் குணமாக்கும், நம்மை அழிவுக்கு தப்புவிக்கும். நம்ம அழிவு தேடி ஓடுகிறோமா, தீங்கு தேடி ஓடுகிறோமா, வாழ்க்கையை முடிச்சு ஓடுகிறோமா, இந்த வசனம் நம்மை காத்துக்கொள்ளும், அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும் பெரியமானது. அப்போ அந்த வசனமாகிய சத்தியத்தை நாம் இதயத்தில் கொண்டு கொள்ள வேண்டும், கருத்தில் கொண்டு கொள்ள வேண்டும். இருதயமாக பழகி வைத்துக் கொள்ளாதவே, நம்ம விட்டு விலக்கி போடவே கூடாது. அதை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். எத்தனை பேர் அழுகை நோக்கி ஓடுகிறாங்க, குணமடையாதவர்களுக்கு மரணத்தை சந்திக்கிறாங்க. வசனம் குணமாக்குகிறது. வசனம் தான் நம்ம குணமாக்கப்படுவோம். அவரோட பவர் இருக்கிறது வசனத்துக்கு, அது வல்லமை இருக்கிறது, உயிர் இருக்கிறது. நம்மை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து விலைக்கு காத்துக் கொள்ளக்கூடியவாங்க. இதை நாம் விட்டு விடக்கூடாது. கழுத்தில் கொண்டு கொள்ள வேண்டும். இருபதாயிரம் படைகளை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வோம் என்று சொன்னால் இதை நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கடைசியாக நாம் பார்க்கணும்னா யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியமாகிய வசனம், சத்தியமாகிய தேவனை நாம் அறிந்து கொண்டால், கழுத்தில் கொண்டு கொண்டால், இருதயமாக படைப்பை எழுதி கொண்டால் நம்ம விடுதலையாகும். எல்லா சூழ்நிலையிலிருந்து, பாவம் வந்து, சாபம் வந்து, கட்டுகிறது, வியாதி வந்து, மரண கட்டுகிறது, எல்லா நிலையிலிருந்து அது நம்மை விடுதலையாக்குவதாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் மனுஷனையும் உலகத்தாக நோக்கி ஓடுகிறானே, அநேக சூழ்நிலை விடுதலையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கட்டப்பட்ட நலவர்களாக, கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க. உண்மையாக உள்ளவர்களாக இந்த காணொலி சத்தத்தை கேட்டுக்கொள்ளாத வாழ்க்கை கருத்தை விடுதலையாக விரும்புகிறார். என்னென்ன நிலைகளில் கட்டப்பட்டிருக்கீங்க, என்ன சூழலில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, இந்த கட்டுகளை மாற்றி விடுதலையாக விரும்புகிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியமாகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்போது நாம் விடுதலையாகப்படுவோம். நானே வழியும் சத்தியம் ஜீவமாக சொன்னாரே, அவர்தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும்போது வாழ்க்கை விடுதலை கிடைக்க முடியுமானவர்கள். இதுக்கு இன்றைக்கு அநேகரை அறிந்து கொள்ளாதனால விடுதலை இல்லாதவரை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. விடுதலை கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார். அவர் விட்டு விளக்காமல் கிருபையும் சத்தியத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே பூண்டு கொள்ள வேண்டும், கருத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். இருதயமாக பழையகளை நாம் எழுதி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். உலகத்தில் என்ன அழிவு வரட்டும், என்ன தீங்கு வரட்டும், என்ன நெருக்கடி வரட்டும், நம் வாழ்க்கை ஆண்டவர் நீடித்த நாட்களை பெருக பண்ணுவார். தீர்க்காசை பெருக பண்ணுவார். சமாதத்தை பெருக பண்ணுவார். தேவனை பாருங்க, மனுஷனே பாருங்க, தாயம் நற்புத்தி உண்டாகும், தயை கிடைக்கும். கிருபை கர்த்தருடைய கிருபை இருந்தால், சத்தியம் இருந்தால் 3 சம்பவத்தை பார்த்தோம். வழியிலே வாழை கொண்டு நடக்கும், கால் இடராது. ஒரு வாசல் நம்மை குணமாக்கி இந்த பிராணம் அறிவிக்கிறது விலைக்கு காத்து கூறுவார். இந்த சத்தியம் விடுதலையாக்கி, எல்லா சூழலும் விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்க முடியுமானவர்கள். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தை எவ்வளவு பேசியிருக்கீங்க, நேக சூழலில் நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை விடுதலையாக என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னான்.
நிச்சயமாக வாழ்க்கை இந்த நிலையில குறிக்கிற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. அவசரோட வாழ்க்கை ஆதரவு உண்டாகும். தேற்றுகிறவர், குணமாக்குகிறவர், நீடுதல் பெருகப்படுகிறவர், தீர்க்காசி பெருகப்படுகிறவர், சமாதானம் பெருகப்படுகிறவர், தய நற்புத்தி உண்டாக்குகிறவர். நம்ம நடத்துவார் பிரியமானவர். எல்லாரும் நம்ம மனதாக படிக்கிறோம், தலையை தாழ்ந்தோம், கத்தை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர், இந்த காலங்களில் கத்தரை பார்த்து கூடி வந்து தேவனுக்கு பிள்ளைகள் அந்த வார்த்தையாக நடத்தணும். ஒரு நாளும் ஒரு கிருபையை சந்தித்து எங்களுக்கு விலைக்கு போட மாட்டோம் ஆடுவது. நீங்கள் உங்களாக காத்து கொள்ள வேண்டாம். உடைய கழுத்தில் கூட்டிக் கொள்ளுவோம் ஆடுவது. இறுதியாக பழைய எரிகிறோம். நீதான் போதகர், நீதான் போதகர். எங்களுக்கு பூமியில கிருபையில் சத்தியமாக வெளிப்பட்டு எங்களை நடத்துனால ஒரு நாள் ஒரு போதகத்தை நான் மறந்து போகக்கூடாது. உடைய கண்களை விட்டு விலகக்கூடாது. எங்களை ஒப்பு கொடுக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? கத்தவங்களை ஆசிரியப்பா. ஆண்டவரே காலை கொடுப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த சமுதாயம் கூட வந்து ஆராதிக்க முடியாது. இந்த நாளைக்கு என்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு இந்த காணொலி வாயிலாக மயாராயத்தோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை தேடுகிற வார்த்தை, எங்களை பாதுகாக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதை நாங்கள் ஒரு நாள் விட்டு விடக்கூடாதப்பா. எங்கள் கருத்தில் கொண்டு கொள்ள வேண்டும். இருதயமாக பழைய எழுதி கொள்ள வேண்டும். வந்தோம் இதான் எங்களை பாதுகாப்பு. எங்களை ஒப்புடுகிறாங்க, எங்களை ஒப்புடுகிறீங்க. நீங்க எங்களை நடத்தணும். வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் சர்வபலங்களை பிதாவே, நாட்களை தாவே நடந்து கொண்டிருக்கிறது. அறிவின் தீங்குகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக வாழ்நாள் குறிக்கும் சூழ்நிலை உண்டாகிறது. நான் அந்த வார்த்தை கொண்டு தேர்த்திருக்கீங்க. இந்த வார்த்தைகளை பலப்பட்டு மாட்டோம். நீடுக்காக பெருகப்பட்டு, திருக்காசி பெருகப்பட்டு, சமாதி பெருகப்பட்டு மாட்டோம். நாங்கள் வழிகளை விலகி போகாதபடி உடைய வாசல்களுக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கட்டும். எங்களை குணமாகிற வார்த்தையாக இருக்கிறது. வீட்டில் வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் விடுதலையாக வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிடிச்சு கொள்கிறோம். இந்த வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்த பொறுப்படும் ஆசிரியர்கள் பெரிய காரணம் செய்யும். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சூழ்நிலை பிதாவே. கர்த்தர் வார்த்தையோட கூட கேட்டபடி நடந்துக்கிறோம். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவாகிய தேவனை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 குமாரனாகிய சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பரிசுத்தாவியை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 பெரிய தேவனை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் பிள்ளைகளுடைய சாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சர்வபலமானவரே. நம்முடைய கர்த்தராகிய கிருபையோடு பிதாவாகிய தேவனாகவும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பிற்கும் சமாதானமும் நாளை மக்களோடு இருக்கிற யாராவது காலமாக பார்க்க விரும்புகிறாங்க நமக்களோடு உலக எல்லாம் பரிசுத்தம் கிறிஸ்து வரை புரிந்தும் நிலைத்தது காப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதோட பிள்ளைகளே, இந்த வார்த்தை உலகத்தை தொட்டிருக்கும் சொன்னார். வாழ்க்கையில் புரோஜனம் இருக்கு சொன்னார். உங்களுடைய அறிமுகம்